வெல்கம் டு ஆல்னா டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய சில கன்ஃபியூசிங் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாமே படித்து முடிச்சிருப்போம், இருந்தாலும் சில கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இதுவா அதுவா அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, இது கூறியவர் பாரதியார். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே, ஆனால் இதை கூறியவர் பாரதிதாசன். ஸோ வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார். வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன். ஸோ இதை தமிழ்நாடு அப்படின்னு வரதை பாரதியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றது பாரதிதாசன். ரெண்டுமே வள்ளுவனை அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் அனுமன். ஸோ அனுமனை சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ சொல்லின் செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. ஸோ ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுகிறார். அனுமன் சொல்லின் செல்வன் என அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டு பெர்னாட் ஷா என அழைக்கப்படுபவர் மு வரதராஜன். மூவா அவர்கள் தான் தமிழ்நாட்டு பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுகிறார். ஸோ சேம் தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுவர் அண்ணா. ஸோ தென்னாட்டு அப்படின்னு வந்ததுன்னா அண்ணா, தமிழ்நாடு அப்படின்னு வந்ததுன்னா மு வரதராஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இது சிறப்பு பெயர்கள். ஸோ இதில் எல்லாமே கவி அப்படின்னு தான் முடியும். திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். காந்திய கவி என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்கனார். ஆசு கவி என்று அழைக்கப்படுபவர் வீரராகவர். புரட்சி கவி என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். தேசிய கவி என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். பகுத்தறிவு கவி என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஸோ இது எல்லாமே கவி அப்படின்னு தான் முடியும். ஸோ திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், காந்திய கவி ராமலிங்கனார், ஆசு கவி வீரராகவர், புரட்சி கவி பாரதிதாசன், தேசிய கவி பாரதியார், பகுத்தறிவு கவி உடுமலை நாராயண கவி. நெக்ஸ்ட் ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சிறுகதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் வாவேசு ஐயர். ஸோ சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர். சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன். ஸோ சிறுகதையின் மன்னன் ஜெயகாந்தன் அவர்களையும் சிறுகதையின் மன்னன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக சிறுகதையின் முடிசூடா மன்னன் தான் ஜெயகாந்தன். ஸோ ஆப்ஷனில் புதுமை பித்தன் கொடுக்காம சிறுகதை மன்னன் யாருன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஜெயகாந்தன் செலக்ட் பண்ணணும். ஸோ புதுமை பித்தன் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக புதுமை பித்தன் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இரண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா ஏ மற்றும் பி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை செலக்ட் பண்ணணும். ஸோ மற்றபடி புதுமை பித்தன் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. சிறுகதை மன்னன் புதுமை பித்தன். புதுமை பித்தன் கொடுக்காம ஜெயகாந்தன் கொடுத்துருந்தாங்கன்னா சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன். ஸோ ஆக்சுவலாக சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன். சிறுகதையின் முடிசூடா மன்னன் என்று அழைக்கப்படுபவர் ஜெயகாந்தன். சிறுகதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் வாவேசு ஐயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பண்டிதமணி என்று அழைக்கப்படுபவர் கதிரேசன் செட்டியார். ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர் டி.கே. சிதம்பரனார். ஸோ பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கவி குயில் என்று அழைக்கப்படுபவர் சரோஜினி நாயுடு. இசை குயில் என்று அழைக்கப்படுபவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. ஸோ நெக்ஸ்ட் எல்லாமே செந்தமிழ் அப்படின்னு வரும் சிறப்பு பெயர்கள். செந்தமிழ் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் பாவாணர். செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுபவர் ஜி.யு. பாப். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் இளங்குமரனார். செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் வீரமாமுனிவர். ஸோ செந்தமிழ் செல்வர் பாவாணர், செந்தமிழ் தேனி பாரதியார், செந்தமிழ் செம்மல் ஜி.யு. பாப், செந்தமிழ் அந்தணர் இளங்குமரனார், செந்தமிழ் தேசிகர் வீரமாமுனிவர். நெக்ஸ்ட் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவேசா, ஊவே சாமிநாத ஐயர். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிக்கா. தமிழ் மாறன் என்று அழைக்கப்படுபவர் நம்மாழ்வார். தமிழ் இமயம் என்று அழைக்கப்படுபவர் வாசுபா மாணிக்கம். ஸோ தமிழ் இமயம் என்று அழைக்கப்படுபவர் மாணிக்கனார். ஸோ வாசுபா மாணிக்கம் மற்றும் மாணிக்ககனார் இரண்டுமே ஒரு ஆள் தான்.
ஸோ 2 கொடுத்துருந்தாலுமே கரெக்டு தான். தமிழ் இமயம் வந்து மாணிக்ககனார். தமிழ் தாத்தா ஊவேசா, தமிழ் தென்றல் திருவிக்கா, தமிழ் மாறன் நம்மாழ்வார், தமிழ் இமயம் வந்து வாசுப்பா மாணிக்ககனார். நெக்ஸ்ட் வந்து என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு கூறியவர் வந்து திருநாவுக்கரசர். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற நூலை எழுதியவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக்கா தான் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற நூலை வந்து எழுதியவர். ஆனால் வந்து இந்த வார்த்தையை சொன்னவர் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு கூறியவர் வந்து திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட் வந்து தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் வந்து மறைமலை அடிகள். ஸோ தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து தொடங்கியவர் வந்து மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் வந்து இளங்குமரனார். ஸோ நூல் வந்து இளங்குமரனார், இயக்கத்தை அந்த அமைப்பை தொடங்கியவர் வந்து மறைமலை அடிகள். நெக்ஸ்ட் வந்து பெரும்பாலும் ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒயிலாட்டம். ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் வந்து தேவராட்டம். ஸோ ஃபஸ்ட்டு ஒயில் ஆட்டத்தில் வந்து பெரும்பாலும் ஆண்கள், ஸோ பெண்களும் இருக்கலாம், இருந்தாலும் பெரும்பாலும் ஆண்கள் ஆடும் ஆட்டம் வந்து ஒயிலாட்டம். ஸோ பெண்கள் இல்லாமல் ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் வந்து தேவராட்டம். நெக்ஸ்ட் வந்து புனையா ஓவியம் புறம்போந்தென்ன. ஸோ இது வந்து மணிமேகலையில் இடம்பெற்ற வரிகள். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். ஸோ இந்த லைன் வந்து நெடுநல் வாடையில் இடம்பெற்ற லைன். ஸோ புனையா ஓவியம் புறம்போந்தென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை, புனையா ஓவியம் கடுப்ப புனைவில்னு கேட்டாங்கன்னா நெடுநல் வாடை. நெக்ஸ்ட் வந்து பட்டி மண்டபம் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ பட்டி மண்டபம் பற்றி நூல்களுக்குரிய லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது மணிமேகலையில் உள்ள வரி. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே. ஸோ ஏற்றினை அப்படின்னு வந்ததுன்னா வந்து திருவாசகம். நெக்ஸ்ட் வந்து பண்ண அரும் கலை தெரி பட்டி மண்டபம். ஸோ இந்த லைன் வந்து கம்பராமாயணத்தில் இடம்பெற்ற வரிகள். பண்ண அரும் கலை தெரி பட்டி மண்டபம். நெக்ஸ்ட் வந்து மகத நல்நாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம். ஸோ இது வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற லைன். ஸோ பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின்னு கேட்டிருந்தாங்கன்னா மணிமேகலை. பட்டி மண்டபம் ஏற்றினைன்னு கேட்டிருந்தாங்கன்னா திருவாசகம். பன்னாரும் கலைத்தெரி பட்டி மண்டபம்னு கேட்டிருந்தாங்கன்னா கம்பராமாயணம். மகத நல்நாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதில் இந்த ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க, பொறுத்துக்க மாதிரி இங்கே கேட்பாங்க. இயற்கை ஓவியம் அப்படின்னு சொல்வது வந்து 10 பாட்டு. இயற்கை இன்பகலம் வந்து கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் வந்து திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் வந்து மணிமேகலை மற்றும் சிலப்பதிகாரம். இயற்கை தவம் வந்து சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் வந்து கம்பராமாயணம். இயற்கை அன்பு வந்து பெரிய புராணம். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இயற்கை ஓவியம் வந்து 10 பாட்டு. இயற்கை இன்பகலம் வந்து கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் வந்து மணிமேகலை மற்றும் சிலப்பதிகாரம். இயற்கை தவம் வந்து சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு வந்து பெரிய புராணம். ஸோ இவ்வளோதான். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம் டைமில் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது. ஸோ கிளியராக படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.